காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு டீ இல்ல காஃபியை குடிக்கிறோம். தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம், சோர்வடையுது, ஒரு டீ இல்ல காஃபி குடிக்கிறோம். இல்ல தொடர்ந்து பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு புத்துணர்ச்சிக்காக டீ இல்ல காஃபி குடிக்கிறோம். ஈவினிங் டைம்ல ஒரு கிளைமேட் மாறுது, இல்ல மழை பெய்யற மாதிரி இருக்கு, சோர்வடைகிற மாதிரி இருக்கு, அகைன் ஒரு டீ அண்ட் காஃபி குடிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு கட்டத்திலும் சரி, நம்முடைய வாழ்நாள்ல பல நாட்களிலும் சரி, நம்ம வாழ்க்கையில பிணைஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த டீ அண்ட் காஃபி. இந்த டீ அண்ட் காஃபில அப்படி என்னதான் இருக்கு, ஏன் அதை குடிச்ச உடனே ஒரு பிரிஸ்கா நம்ம ஃபீல் பண்றோம், இதை நிறைய குடிக்கிறோமே இதனால ஏதாச்சும் பாதிப்புகள் இருக்கா, இதை எடுத்துக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் பிற்காலத்தில் ஏற்படலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். அதே போல இந்த வீடியோடைய இறுதி கட்டத்துல நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, இது என்ன பிரமாதம், இது விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், அந்த ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதையும் கண்டிப்பா பாருங்க. இந்த டீயும் காஃபியும் இன்னைக்கோ நேத்தோ வந்தது கிடையாது. நம்ம மனிதரோட வாழ்க்கையில 9th செஞ்சுரியில எத்தியோப்பியால தான் முத இந்த காஃபி கண்டுபிடிக்கப்படுது. அதனுடைய கதை பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணாருன்னா, வழக்கம் போல ஒரு ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு வந்து அதை நைட் கட்டி வைக்கிற இடத்துல ஆடுகள்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சாரு. சோ அதுல ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மத்த ஆடுகள் எல்லாம் தூங்க விடாம ரொம்ப பிரிஸ்கா வந்து இங்க துள்ளி குச்சிட்டு நைட் ஃபுல்லாவே வந்து இதே போல இருந்திருக்கு. சோ அதை பார்த்தவருக்கு கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு இதை சாப்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு அது நெக்ஸ்ட் டே போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா, அந்த ஆடு எகைன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனியா ஒரு செடியில போய் இருக்கிற பழங்களை சாப்பிட்டு இருக்கு. சோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பழங்கள் தான் அதுக்கு மெயினா காரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. அவர் கண்டிப்பா அது வந்து ஒரு கட்டுக்கதை, இதுல எந்த ஒரு நம்பத்தக்க விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சு பக்கத்துல எரிஞ்சிட்டு தீயில போட்டுறாரு. சோ சற்று நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த தீயில இருந்து வர ஸ்மெல் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல நறுமணமா இருக்கு. அப்புறம் தான் போய் அதை எடுத்து பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த காஃபில வர பெரி. சோ இப்படிதான் அந்த காஃபியோடைய வரலாறு ஆரம்பிக்குது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சரிங்க, இந்த காஃபியும் டீயும் குடிச்சா ஏன் நமக்கு உடனே வந்து ஒரு பிரிஸ்கா ஃபீல் பண்றோம், தூக்கம் வர மாதிரி தான் தூக்கம் போயிடுது, ரொம்ப பிசிக்கலி ஆக்டிவா ஃபீல் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டீலையும் சரி காஃபிலும் சரி கெஃபைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் 3 முக்கியமான வேலைகள் நம்ம உடம்புல பண்ணுது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா, அடினோசின் அப்படின்ற என்சைம் வந்து பிரெயின்ல போய் வேலை செய்யறது தடுக்குது. இந்த அடினோசின் என்ன செய்யுது, நார்மலா பிரெயின்ல தூக்கம் வரவழைக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். சோ இந்த கெஃபைன் போய் இந்த அடினோசினை பிளாக் பண்றதுனால என்ன ஆகுது, பிரெயினுக்கு அது தூக்கம் வர சென்சேஷன் வராது. சோ பிரிஸ்கா ஃபீல் பண்ண வைக்கும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா, டோபமின் அப்படின்ற பிரெயின்ல இருக்க சப்ஸ்டன்ஸ் உடைய அளவை இந்த கெஃபைன் அதிகப்படுத்துது. சோ டோபமின் இஸ் ஆல்வேஸ் எ ஃபீல் குட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். சோ டோபமின் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து ரொம்ப பிரிஸ்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோனை இந்த கெஃபைன் வந்து அதிகமா சுரக்க வைக்குது. ஸோ இந்த அட்ரினலின் வந்து ரொம்ப பிரிஸ்கா நம்மளை வந்து பிசிக்கலா பிரிஸ்கா ஃபீல் பண்ண வைக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை கெஃபைன் செய்யறது மூலமா தான் டீயோ காஃபியோ குடிச்சா உடனே நம்ம ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்றோம். எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு, 2 3 போடுங்க. ஸோ இந்த டீலையும் காஃபிலையும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸை நீங்க குடிச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காஃபில நம்ம இருக்கிற கெஃபைன் என்ன ஆகும்னா, குடிச்ச உடனே நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆயிடும். ஸோ உடனே ஒரு பீக் போகும், அதாவது குடிச்ச உடனே ஒரு பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த டீல என்ன ஆகுதுன்னா, கெஃபைன் கூட சேர்ந்து L-தியானைன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டீல இருக்கிற கெஃபைனை பிளட்ல மிக்ஸ் ஆகிற டைம் வந்து ஸ்லோவா தான் மிக்ஸ் பண்ண வைக்கும். உடனே வந்து பிளட்ல போய் இது மிக்ஸ் ஆக முடியாது. ஸோ டீ குடிச்ச அப்படின்னா ஸ்லோவா அந்த பிரிஸ்க்னஸ் வர ஆரம்பிக்கும், பட் லாங் டியூரேஷன் இருக்கும். பட் கெஃபைன்ல உடனே பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம், பட் கொஞ்ச நேரத்துல பிரிஸ்கனஸ் குறைஞ்சிரும். இந்த டிஃபரன்ஸ் டீயோ காஃபியோ குடிக்கிறவங்களுக்கு இருக்கான்றதை கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த டீ அண்ட் காஃபில இந்த பிரிஸ்கனஸ் மட்டும் தானா, புத்துணர்ச்சி மட்டும் தானே, வேற எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ முதல் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஒரு தவறான புரிதல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரீன் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையவே கிடையாது. கிரீன் டீ, ரொட்டீனா குடிக்கிற டீ, காஃபி, இது 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது 3த்திலும் இருக்கிறத விட பிளாக் டீல தான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அளவு அதிகம். ஸோ பிளாக் டீ தான் வந்து இந்த மற்ற 3த்தை விட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா மோர் பெனிஃபிஷியல் அப்படின்றது நீங்க மறந்துடக்கூடாது. 1. 2வது விஷயம், இந்த டீயை விட காஃபில வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காஃபி குடிக்கிறனால என்னென்ன விஷயங்கள் வர நம்ம அந்த உடம்புக்கு வந்து நல்லது ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுகர் வர்றதுக்கான அந்த வயது வரம்பை வந்து அதிகப்படுத்துது, சுகர் வர்றதை டிலே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, நரம்பு தளர்ச்சிகள் வர்றதை குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க,
ஒரு சில ஸ்டடிஸ்ல ஈவன் வந்து ஹார்ட்டுக்கு கூட வந்து இது சேஃப்டி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப மினிமல் பெனிஃபிட்ஸ் தான். அந்த காஃபி குடிச்சா வந்து இது எல்லாமே அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸ்டடீஸ்ல பண்ணதுல கண்டிப்பா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த காஃபியை ரெகுலரா குடிக்கிறதுனால இந்த 3 விஷயங்களையும் சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா இருக்கு அப்படின்றது கட்டாயம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே போல டீ அண்ட் காஃபி வந்து யார் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வயிற்றுல இந்த அல்சர் விஷயம் சொல்லுவோம். ஸோ வயிற்று புண்ணு இருக்கு, இல்ல வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ அசிடிட்டி, இந்த வயிற்று புண்ணுனால ஆசிட் மேல எதுக்கழிச்சு வந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க இந்த டீ காஃபிலாம் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மேல் உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் நடுவில் இருக்கிற அந்த வால்வு என்ன ஆகும்னா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஈஸியா ஆசிட் மேல எதுக்கழிச்சு வந்து இந்த நெஞ்சு கிடிப்புலாம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க டீ காஃபி அவாய்ட் பண்றது கண்டிப்பா நல்லது. ஸோ இந்த டீ அண்ட் காஃபியை நிறைய குடிச்சா ப்ராப்ளம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். என்னென்ன ப்ராப்ளம் வரலாம்னு பாத்தீங்கன்னா அந்த கெஃபைனுடைய அளவு வந்து உடம்புல அதிகமாகும் போது என்னன்னா பிரெயின் ஸ்டிமுலேஷன் அதிகமாகுது. ஸோ ஒரு தூக்கமின்மை இருக்கும், ஒரு படபடப்பு பால்பிட்டேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஒரு மாதிரி வந்து இரிட்டபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிளஸ் கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்றுல இருக்கிற புண்ணு இருந்தால் அது அதிகமாகும். ஸோ அதிக அளவு டீ அண்ட் காஃபி குடிக்கிறதுனால இது போல ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ காஃபில டீ குடிக்கிறது சேஃப் அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காஃபில கெஃபைன் அளவு வந்து 80 மில்லிகிராம் இருக்கு, டீல வந்து 40 மில்லிகிராம் இருக்கு. ஸோ டீல வந்து ஆல்மோஸ்ட் half ஆஃப் த காஃபி தான். ஸோ ஜென்ரலா காஃபி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 காஃபி வந்து சேஃபஸ்ட்னு சொல்லுவோம். அதே டீனா வந்து 4 to 5. இது வந்து நம்ம இந்த கெஃபைன் லெவலை வச்சு சொல்றோம். பட் ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு ஏன்னா அந்த காஃபில வந்து நம்ம கெஃபைன் மட்டும் கிடையாது, நம்ம மில்க் எடுத்துக்கிறோம், மில்க் கூட பிளஸ் சம் சுகர் ஆட் பண்றோம். ஸோ அதனால ஜென்ரலா காஃபியா இருந்தா 2 காஃபி சேஃபா எடுத்துக்கலாம், டீயா இருந்தா +1 அதாவது 3 டீ வரைக்கும் எடுத்துக்கிறது நல்லது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாத்தீங்களா இந்த வீடியோட கடைசியில ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டீ காஃபி நமக்கு தெரியும், நம்ம 5 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் ஈவன் 200 ரூபாய் வரைக்கும் நம்ம ஊர்ல பாத்துருக்கோம். ஆனா அதே டீ அண்ட் காஃபி வந்து 15,000 20,000க்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ என்ன அந்த டீ அண்ட் காஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பிளாக் ஐவரி அப்படின்னு ஒரு காஃபி, அதே போல பாத்தீங்க அப்படின்னா கோபி லுவாக் அப்படின்னு ஒரு காஃபி. ஸோ இது ரெண்டும் என்ன, இதனால ஏன் வந்து இது 25,000 to 30,000 இருக்கு அப்படின்றத நீங்களே நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை சர்ச் பண்ணி அந்த ஃபேக்டை பார்த்து இப்படி இல்லாமல் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே போல ஒரு முக்கியமான தகவலுடன் அடுத்த வீடியோல காண்போம். நன்றி, வணக்கம்.